ஒரு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது குழிப்பணியாரம் செய்ய போகிறோங்க. அதுக்கு வந்து 100 கிராம் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் இட்லி அரிசி, வெந்தயம் 1 ஸ்பூன், பச்சரிசி வந்து 250 கிராம் 1/4 கிலோ, இது 200, இது ஒரு 250 கிராம் பச்சரிசி, 200 கிராம் புழுங்கலரிசி அதாவது இட்லி அரிசி, 100 கிராம் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் ஆட்டிக்கோங்க. இப்போ நம்ம குழிப்பணியாரம் மாவுக்கு அரை உப்பு போட்டு நம்ம ஆட்டி வச்சுருக்கோங்க. அதில் வந்து நான் இப்போ வந்து ஸ்வீட் குழிப்பணியாரம் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு சிட்டிகை வந்து ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. அதோட தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு 1 கப்பு தேங்காய் பூ சேர்க்கும்போது குழிப்பணியாரம் சாஃப்டாக இருக்கும். வெள்ளை பாகு எடுத்து வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு ஸ்வீட் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நீங்கள் வெள்ளைப்பாகு ஊற்றும் போதே உங்களுக்கு ஸ்வீட் சரியாக இருக்கான்னு மாவை தொட்டு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெயை வந்து எல்லா குழியிலையும் இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. மாவு வந்து இந்த மாதிரி கெட்டி பதத்தில் இருக்கணுங்க. இந்த மாதிரி இருக்கணும். மூடி வச்சுருங்க. கொஞ்சம் இனிப்பு பணியாரத்துக்கு கொஞ்சம் தீயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சு மூடி வச்சுருங்க.